ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல். இன்றைக்கி சண்டே, ஸோ ஸ்பெஷல் மீன் தான். இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கழுவி நறுக்கி வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ ஒரு 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ தக்காளி அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சதுக்கப்புறம் சுவையான மீன் குழம்பு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.